தமிழ்நாட்டோட நிறைய சம்பந்தம் ஆச்சாரியாருடைய சரித்திரத்தில் இருக்கு. அந்த மாதிரி திருவிடைமருதூர் மத்தியார்ஜுனம் திருநெல்வேலி ஜில்லால தாமிரபரணி கரையில திருப்புடைமருதூர்னு ஒரு கோவில் இருக்கு. ஆந்திராவில் இருக்கிறது மல்லிகார்ஜுனம், திருநெல்வேலியில ஜில்லாவில் இருக்கிறது புட்டார்ஜுனம், மல்லிகார்ஜுனம் ஸ்ரீசைலம். இந்த ரெண்டு மரம் ஏதோ மருதூர், அந்த ரெண்டு மருதூருக்கும் நடுப்புற இருக்கிறது இடைமருதூர் மத்தியார்ஜுனம் திருவிடை மருதூர். அந்த ஊருக்கு ஆச்சாரியாள் வந்தபோது சத்தியம் அத்வைதம் அப்படிங்கிறதாக மகாலிங்க சுவாமியினுடைய சந்நிதியிலேருந்து அந்த சப்தம் வந்ததாகவும் ஜனங்களுக்கு அப்ப சந்தேக நிவர்த்தி ஆனதாகவும் ஐதீகம். அதனால பெரியவா ஒரு கோவிலை கட்டி மடத்துல மேல சிவலிங்கத்துல கை இப்படி சத்தியம் அத்வைத்தம்னு காமிக்கிற மாதிரி ஒரு சிவலிங்கத்திலேருந்து ஒரு கை வெளில அனுகிரகம் பண்ற மாதிரி ஒரு கட்டியிருக்க. அங்க ஆச்சாரியாளுடைய பாதுகையும் பிரதிஷ்டை பண்ணிருக்க. பாதுகை வச்சு நீங்கெல்லாம் பூஜை பண்ணல, அது அந்த பாதுகையை நிறைய பேருக்கு அந்த காலத்துல கொடுத்து இப்பவும் எல்லாம் வாங்கிட்டு இருக்க. சத்தியம் அத்வைதம், ஒரு பாதத்துல சத்தியம்னு எழுதியிருக்கு, இன்னொரு பாதத்துல அத்வைத்தம்னு எழுதி அந்த மாதிரி அதுக்காக தனியா ஒரு அஷ்டோத்தரம் தயார் பண்ணி பாஷ்யத்துல இருந்தெல்லாம் ஆச்சாரியால பத்தி என்னென்ன ரெஃபரன்ஸ் என்னென்ன முக்கியமா வாசகம் சொல்லியிருக்காளோ அந்த ஒரு அஷ்டோத்தரமும் இருக்கு. அது ஆச்சாரியாருடைய உபதேசங்கள்லாம் என்னங்கிறத பத்தி அது. அந்த பாதுகைக்கு 108 சால்வைகள் ஜரிக சால்வையினால 2 பிரிவாலும் அர்ச்சனை பண்ணி அதை வேதாந்தம் படிச்சவா சாஸ்திரங்களை படிச்சவான வித்வான்களுக்கெல்லாம் அந்த சால்வையை பிரசாதமாக கொடுத்து கௌரவப்படுத்தி அந்த மாதிரி ஆச்சாரியாருடைய உபதேசங்கள் இந்த தேசத்துக்கும் தர்மத்துக்கும் ஜனங்களுக்கும் குடும்பங்களுக்கும் எப்படி நல்லதை கொடுத்துட்டு இருக்குங்கிறத அந்த திருவிடைமருதூர்ல ஒரு நல்ல ஒரு பாத பூஜா வைபவம் அங்க பண்ணி நல்லா பண்ணியிருக்க. ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.